ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 350 பார்க்க போறோம். எடுத்தது த வாரியர் நோன் அஸ் த டெவில் த மொமெண்ட் ஆஃப் ஓர்ஸ் ரிவைவல்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மோரியா இப்ப ஸ்ட்ரா ஹேட் லூஃபியே என்னோட சப்ஜெக்ட் ஆயிட்டான். இப்ப என்னோட மினியான்லயே ஒரு கிரேட்டஸ்டான உடம்புக்குள்ள அவனை போட போறான்பா. உசாப் லூஃபின்ட்டு அழுவான். நான் பாக்குறதெல்லாம் கனவா என்னன்பா. சாப்பர் அது அவனோட ஷேடோவாச்சே, அசால்ட்டா அதை வெட்டி எடுத்துட்டான்பா. உசாப் இதே விஷயத்த அந்த ஸ்கெலட்டன் சொல்லுச்சுலன்பா. நாமி அப்படின்னு அதை செஞ்சவன் இவன் தானான்பா. சாப்பர் இது பார்க்கவே கொடுமையா இருக்கு, இது கண்டிப்பா டெவில் ஃப்ரூட் பவரா தான் இருக்கணும்பா. பெரோனா குமாசி கிட்ட போயிட்டு பாரு, நீ பேசினா கியூட்டா இருக்க மாட்ட, நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, நீ வாயை திறக்கவே கூடாது பாத்துக்கன்பா. அப்சலாம் இதை பார்த்துட்டு பாவம் அந்த குமாசின்னு நினைப்பான். குமாசி ஆடுறப்ப அவங்களோட உருவம் லைட்டா வெளியே வந்து போகும்ல, அப்படின்னாவது ஆடி காட்டலான்ட்டு பெரோனா கிட்ட ட்ரை பண்ணுவான். பட் அவ பாக்குறப்ப அவனுக்கு அசையும் கூட மாட்டானுங்க. அவ எதுக்கு இந்த ஆட்டம், என்ன வாயை திறக்கலான்னா, வாயை திறந்தா கொன்றுவன்பா. முறையனா இந்த ஷெடோவை பயன்படுத்தினா கிங் ஆஃப் த பைரட் ஆயிருவன்லன்பா. அக்பக் நான் வந்து 10 வருஷம் இருக்குமா, என்னோட முழு திறமையும் அந்த நம்பர் 900ல காமிச்சிருக்கேன்பா. அப்சலாம் மனசுக்குள்ள ஒன்ஸ் அவர் கிங் ஆஃப் த பைரட் ஆயிட்டா நான் கிங் ஆஃப் த கிரேவ் ஆயிருவன்லன்னு நினைப்பான். பெரோனா அதுக்கப்புறம் நான் அந்த உலகத்துல இருக்க கியூட்டான எல்லாத்தையும் என்னோட சர்வன்ஸ் ஆக்குவேன், அதுக்கு என்கிட்ட திருப்பி பேசாம இருக்குங்கன்பா. மோரியா ஷேடோ யாருதான் இருந்தா என்ன, ஒன்ஸ் அதை எடுத்து நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டா அதுக்கு என்னைக்கும் நம்ம பேச்சதான் கேட்கும். இப்ப எனக்கு கிடைச்சிருக்க இந்த பவர் மூலமா அந்த இடியட் கைடோவை என்ன நியூ வேர்ல்ட்ல வச்சு தோக்கடிக்க விட மாட்டேன்பா. யோரோனின் பவோ கிட்ட போய் அவனை எழுப்பி விடுங்க, அந்த ஸ்பெஷல் ஃப்ரீசருக்கான டோர் ஓபன் பண்ணுங்கன்பா. அதுகளும் சரின்ட்டு ஓடுங்க. பார்த்தா அந்த நம்பர் 900ங்கிற பால்ட் இங்கதான் இருக்கும். மோரியா கொஞ்சம் காத்துரு, நம்பர் 900 சீக்கிரமே நீ உனக்கான அல்டிமேட் பவரை பாப்ப. ஒன்ஸ் நீ எழுந்ததும் சீக்கிரமா என்ன கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக்குன்ட்டு சிரிப்பான். அப்சலாம் இந்த இடத்துல ஒரு ஸ்பைடர் மவுஸை கூப்பிட்டு லோஃபியை கொண்டு போய் அவனோட ஷிப்லேயே போட்டுரு. அண்ட் அங்க இருக்க வெப்ஸ் எடுக்க மறந்துடாதீங்க. அந்த ஷிப் எந்த பக்கமா போய் அவன் சாகுறானோ செத்துட்டு போறான்பா. அந்த மவுஸ் அதுக்கு சரிங்க. இன்னொரு மவுஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி உங்ககிட்ட சொல்லணும்ட்டு கேப்டன் டராராவை இன்ட்ரூடர்ஸ் கொண்டுட்டாங்கன்பா. அப்சலாம் ஷேடோ இருக்க வைக்க அவன் திரும்ப வரத்தான் போறான். எதுக்கு இதுக்கு பதறிக்கிட்டுன்பா. அந்த மவுஸ் ஷேடோவையே பிரிச்சு எடுத்துட்டாங்கன்கோ. ஆக்பேக் ஷாக்கா இருப்பான். அப்சலாம் என்னடா சொல்றீங்கன்பா. அதுக்கு நாங்க சொல்றது உண்மைதான் கபம். ஆக்பேக்லாம் ரொம்ப பயந்துருப்பான். இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியும்னா அது ஒருத்தனால மட்டும்தாங்க போது அப்சலாம் அந்த ஹம்மிங்ஸ் வாட்ச்மேன் இருக்கானேன்ட்டு கடுப்பாவான். ஆக்பேக்க பார்த்துட்டு அப்சலாம் இந்த விஷயத்த ஹில்டான் எப்பவோ சொன்னா அது கரெக்டா இருக்குன்பா. அந்த மவுஸ் ஹம்மிங்ஸ் வாட்ச்மேன் வந்த வழியில இருந்த எல்லா ஜாம்பிஸையுமே மொத்தமா காலி பண்ணிட்டான். அவன் 5 வருஷத்துக்கு முன்னால பண்ணதை விட இது மோசமா இருக்குங்கோ. அந்த பக்கம் ப்ரூக் திரும்ப ஷிப்புக்கே போயிருங்கன்னு இருப்பான். பிராங்கி என்ன சன்னிக்கே திரும்ப போக சொல்றேன்பா. ப்ரூக் அதேதான், ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேப்சர் பண்ணிருக்காங்கல்ல, ஒன்ஸ் அவங்களுக்கு தேவையான ஷேடோவை எடுத்ததும் அவங்க நேரா அந்த பாடி அவங்களுக்கு ஆகாதுன்ட்டு அவங்கள கொண்டு வந்து ஷிப்ல தான் போடுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா நானே தான் இருக்கேன் பாருங்களேன்ட்டு. ஆக்சுவலா நான் தான் செத்துட்டேனேன்ட்டு அலறுவான். பிராங்கி அதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே, முதல்ல விஷயத்துக்கு வா. நீ ஆரம்பத்திலேயே சொல்லிருக்க உன்னோட ஷேடோ எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமாவும் நீ சாகல தானேன்பா. ப்ரூக் நான் செத்துலாம் போகலதான், ஆனா ஷேடோவை எடுத்துட்டா நம்ம பாடி ஸ்டேட் ரொம்ப வீக் ஆகும். கிட்டத்தட்ட எந்திரிக்க 2 நாள் ஆகலாம். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்க பர்சன்ஸை மோஸ்டா இங்க இருக்கவங்க ஷிப்லயே தூக்கி போட்டு த்ரில்லர் பாக்ல இருந்து அடிச்சு வரட்டிடுவாங்க. அதனாலதான் உங்களை சீக்கிரமா ஷிப்புக்கு போக சொல்றேன். அண்ட் இதை ஏன் செய்யறாங்கன்னு தெரியுமான்னு கேட்பான். ராபின் அந்த பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஷேடோஸை மீட்கணும்னு திரும்ப வந்துடக்கூடாதுன்பா. ப்ரூக் அதே தான் கரெக்டுன்பா. பிராங்கி அப்புறம் ஏன் அன்கான்சியஸா இருக்கப்பவே நம்மள கொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு கேட்பான். ப்ரூக் ஏன்னா அவங்களால முடியாது. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்கங்க, இது ரொம்ப முக்கியம். என்னதான் ஒரு மனுஷனோட ஷேடோவை அவங்க பிரிச்செடுத்தாலும் அந்த டைம்ல வச்சு அவங்கள கொன்னுட்டா அந்த பர்சன் என்னதான் ஷேடோவால பிரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கான மனசு ஒன்னாதானே இருக்கும். அதால அவன் செத்தனால ஷேடோவும் போயிடும். அண்ட் அவனுக்கு தேவையான மினியானும் ஒர்க் ஆகாம போயிருவான். அதனாலதான் இந்த மாதிரி ஷிப்ல போட்டு உதச்சு வெளியே தட்டுறது. அதுக்குதான் உங்க 2 பேத்துக்கிட்டே நான் படாத பாடுபட்டு சொல்றேன், கம்முன்னு ஷிப்புக்கு போங்க. ஏன்னா உங்களோட ஷேடோஸையும் திருடிட்டாங்கன்னா நீங்க இந்த ஃப்ளோரியன் ட்ரையாங்கிளை விட்டு போக முடியாம அல்லாட வேண்டியதுதான். அண்ட் உங்களோட காம்ரேட்ஸை எழுப்ப முடிஞ்சா எழுப்பி விட்டுருங்க. அண்ட் அவங்க ஷேடோஸை மீட்டெடுக்கிறதுக்கு இது மட்டும் தான் ஒரே வழின்பா. 2 பேத்துக்கிட்ட இது புரிஞ்சுதான்கபா. பிராங்கி புரிஞ்சுது, இந்த ஷேடோ ஸ்டோரி கிரேசியா இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக்கலாவும் தான் இருக்குன்பா. ப்ரூக் 2 பேத்தையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பொட்டணம் கையில கொடுப்பான். ராபின் என்னதுன்பா. ப்ரூக் இது ஜாம்பிஸோட வீக்னஸ், இதை பயன்படுத்தி தான் நான் அந்த ஸ்பைடர் மங்கியை காலி பண்ணேன். அது தோத்து போன விதம் எப்படின்னு நீங்களே பாத்தீங்களா. பிராங்கியும் பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு இந்த பொருள் தான் அதுகளோட வீக்னஸா, இது எக்ஸாக்டா என்னன்னு கேட்பான். ப்ரூக் இது சாதாரண உப்புன்பா. பிராங்கி உப்பா, ஆக்சுவலா இந்த ஜாம்பிஸை பியூரிஃபை பண்ண உப்பை யூஸ் பண்றனா, இது ஏதாவது சாபம் போலவான்னு கேட்பான். ப்ரூக் இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆக்சுவலா இந்த ஷேடோ ப்ராசஸ் நடக்கிற விஷயம்னு பார்த்தா அது ஷேடோங்கிற டெவில் ஃப்ரூட் பவர்னால. டெவில் ஃப்ரூட்டுக்கும் கடல் தண்ணிக்கும் ஆகாது இல்லையா, அப்ப கடல் தண்ணியில தான் உப்பு செய்யறாங்க. அதனால உப்பு யூஸ் பண்றது அதுக்கு எஃபெக்டிவா இருக்குன்பா. பிராங்கி புரிஞ்சுது. ஆக்சுவலா இந்த விஷயம் தானே அந்த ஸ்பைடர் மங்கி கிட்டையும் வேலைக்காச்சு. அதுக்குள்ள இந்த ஷேடோ அதோட ஓனர் கிட்ட போயிருச்சுலன்பா. ராபின் இதுகளோட வீக்னஸ் இவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு தெரியலன்பா. ப்ரூக் அவ்வளவுதான், அதுக்கு வாயில உப்பை போட்டீங்கன்னா அதுக்கு மொத்தமா காலின்ட்டு ஆடிட்டு இருக்கப்ப
ராபின், ஆனா ப்ரூக் உனக்கு எப்படி இதை பத்தி இவ்வளவு நாலேஜ்ன்பா. ப்ரூக், என் ஷேடோவை எடுத்த அந்த 5 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் தான். என்ன கப்பல்ல போட்டு தூக்கி போட்டாங்க. நான் கண்ணு முழிச்சு இங்க கரெக்டா வந்துட்டேன். ஒன்ஸ் நான் அந்த தீவுல இறங்கினதுமே சண்டையில இறங்கிட்டேன். என் ஷேடோவை யூஸ் பண்ற ஜாம்பி கூட சண்டை போட்டேன். ஆனா இறுதியில தோத்துட்டேன். நான் என்னதான் செத்து போயிருந்தாலும் என் ஷிப்போட சோல் சர்வைவர் நான் பொழைச்சே ஆகணும். நான் எப்படியாவது இந்த டெபிள் சீல இருந்து தப்பிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்ப்பேன். அது வரைக்கும் 2வது தடவை சாக மாட்டேன். நான் உயிரோடவே இருந்துட்டு இருக்கனால என் வேலையை எப்ப வேணாலும் பாத்துக்கலான்ட்டு போயிட்டே இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் ஓட போறதில்லைன்ட்டு ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு அவன் பயப்படுற போல இருக்கும். பிராங்கி அண்ட் ராபின் அதை நோட் பண்ணுவாங்க. ப்ரூக் என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு கிளம்ப பாப்பான். பிராங்கி இருன்னு கூப்பிட்டு என் மண்டைக்குள்ள இன்னொரு கேள்வி கேட்டே ஆகணுங்கிற மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை மட்டும் கேட்டுக்கிறேன்பா. ப்ரூக்கும் திரும்பி பாப்பான். இதுக்கப்புறம் ஹாக் பேக்கை காட்டுவாங்க. அவன் ஹம்மிங்ஸ் வாட்ச்மேன் மேல ரொம்ப கடுப்புல இருப்பான். அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் நம்ம ரகசியம் தெரியும். அண்ட் நம்ம ஜாம்பிஸோட வீக்னஸும் தெரியும். போன தடவை விட இந்த தடவை ரொம்ப குடைச்சல் தரானேன்ட்டு கடுப்புல பேசிட்டு இருக்கப்ப சிண்ட்ரி ஸ்கிரீன் முன்னால வந்து அவனை மறைச்சுப்பா. ஹாக் பேக்கே ஒரு கட்டத்துல கடுப்பாகி என்ன எதுக்கு ஸ்கிரீன்ல இருந்து இப்ப மறைச்சுக்கிட்டே இருக்கீன்பா. வேறனா வந்துட்டு ஹம்மிங்ஸ் வாட்ச்மேனா அவன் மூஞ்சியை நான் பார்த்ததே இல்லையேன்பா. அப்சலாம் அவனை பார்த்ததே இல்லையா? பார்க்க போனா அவன் உன்னோட உளவுல இருந்து அப்படிதான் தப்பிக்கிறான் போலங்கிறப்ப வேறனா எனக்கும் அப்படிதான் தெரியுதுன்பா. அப்சலாம் இதை பத்தி மோரியா கிட்ட சொல்லவும் மோரியா அந்த லூசு பையில நீங்களே கவனிச்சுக்கங்க, நான் வேற வேலையில பிஸியா இருக்கேன்ட்டு கிளம்பியிருப்பான். ஒன்ஸ் அந்த டோர் ஓபன் ஆனதும் யோரோ நின்னன்பாவோ வாங்க மாஸ்டர்ன்பாங்க. மோரியா சீக்கிரம் அந்த ஃப்ரீசரை நீக்குங்கன்ட்டு சிரிச்சுட்டே உள்ள போவான். இதுக்கப்புறம் ஸ்பைடர் மவுஸ் வந்துட்டு அப்சலாம் கிட்ட ஒரு விஷயத்த காதுல ரகசியமா சொல்லும். அப்சலாம் மண்டையிலே தட்டியாண்டா இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? சரி, அந்த விஷயங்களை எல்லாம் கவனிச்சுக்கலாம். முதல்ல இந்த ஸ்ட்ரா ஹேட் லூஃபியை கொண்டு போய் அவன் ஷிப்ல போட்டு வாங்கன்பான். அதுகளும் அவங்கள தூக்கிட்டு ஓடவும் நாமி லூஃபின் கத்த பாப்பா. உசாப் தான் வாயை புத்தி அமைதியா இருப்பான். ஜிப்ப க்ளோஸ் பண்ணதும் சைலண்டா அவனோட ஷேடோ போயிருந்தாலும் அவன் சாக மாட்டான். ப்ரூக் இதை பத்தி சொன்னால ஞாபகம் இல்லையான்பான். பெருனா குமசியை கூப்பிடுவான். அவனும் முன்னால போவான். உசாப் புள்ள இருக்கவன் கரெக்ட் டைம் வரட்டும், மொத்தமா முடிச்சு விடலாம். அவனுக்கு முதல்ல லூஃபியோட ஷேடோ வச்சு என்ன பண்றாங்கன்னு பாக்கணும். அதுக்கப்புறமா அதை எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு பாத்துக்கலான்பான். இதுக்கப்புறம் ஜெனரல் ஜாம்பிஸ் மேல வந்திருப்பாங்க. ஸ்பைடர்மேனுக்கு டிஃபிட் ஆயிருக்கதை பார்த்துட்டு அந்த 2 பேரும் இவனையே டிஃபிட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்களான்ட்டு சரக்குள்ள ஊத்துவான். பார்த்தா உடம்புல இருக்க ஓட்ட வழியா வெளியே வரும். அதை திரும்ப பாட்டில்ல புடிச்சுப்பான். ஜோகரோ வரவும் என்ன தொலைஞ்சு போயிட்டியான்பான். வந்தவன் வாயை முடிக்கன்ட்டு என்னோட எனிமிஸ் எங்க, நான் அவங்கள வெட்டணும்னு கத்துவான். இதுக்கப்புறம் பிராங்கியை கட்டுவாங்க. கதறிக்கிட்டே வருவான். ராபின் ஏண்டா அழுவறின்பா. பிராங்கி யார் அழுதா? நீ முதல்ல என்ன பார்க்காம முன்னால ஓடு. அந்த ஸ்கெலட்டன் ரொம்ப நல்லவன்ட்டு அழுவான். ராபின் குறிப்பா எதுக்குடா அதை அவங்ககிட்ட கேட்டேன்பா. பிராங்கி எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப நல்லவன்ட்டு அழுவான். ராபின் நீ சொல்லவும் வேணான்ட்டு சிரிப்பா. இதுக்கப்புறம் ப்ரூக்கை காட்டுவாங்க. அவன் எப்பவும் பாடுற பாட்டை ஹம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கப்ப திடீர்னு பிக்சர்ல இருந்து நிறைய ஜாம்பிஸ் வெளியே வருங்க. ப்ரூக் சிம்பிளா போயிட்டு இருந்தவன் டக்குன்னு கத்தி எடுத்து சரா மாதிரியா வெட்ட ஆரம்பிச்சிருப்பான். மொத்தத்தையும் முடிச்சு விட்டு இந்த பக்கம் வந்து நிப்பான். ஒன்ஸ் அந்த ஜாம்பிஸ்குள்ள இருக்க நிழல்கள் மேல போகவும் ஐயோ அம்மாடி பார்த்தாலே பயமா இருக்கேன்ட்டு பதறி ஓடுவான் ப்ரூக். இதை பார்த்த ஒரு ஜாம்பி இவன் நம்மள பயமுறுத்திட்டு இவன் பயந்து ஓடுறானேங்கும். அதோட ஷடவும் வாய் வழியா போகும். ப்ரூக் வந்தவன் பயந்தே போயிட்டு இந்த தடவை நான் கிவ் அப் பண்றதா இல்லைன்ட்டு மேல பாப்பான். ரியுமாவை யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் எப்பவும் கிவ் அப் பண்றதா இல்ல, இந்த தடவை நான் அதை முடிச்சு விடாம போக மாட்டேன்பான். ப்ரூக் மேல இருந்து கீழே விழுந்திருப்பான் இல்லையா? பார்த்தா ரியுமா கிட்ட டிஃபிட் ஆகி தான் விழுந்திருப்பான். அதை யோசிச்சுட்டு ரியுமா சிரிக்கிற மாதிரி நினைச்சு பாப்பான். ப்ரூக் கேன் ஷேடோவை நான் எடுத்துப்பேன்பான். இதுக்கப்புறம் பயங்கரமா சிரிச்சுட்டே போற மோரியாவை காட்டுவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு என்னால காத்துட்டு இருக்க முடியலன்பான். ஹாக்பேக் நான் இந்த ஒரு பீஸ்ட கண்டுபிடிக்கிறப்ப அதோட உடம்ப பார்த்தே நான் நடுங்கி போயிட்டேன். லேண்ட் ஆஃப் ஃபைஸ்ல இருந்து அதை கண்டுபிடிச்சது. அது வாழ்ந்த காலத்திலேயே ரொம்ப கொடூரமா தான் வாழ்ந்திருக்கு. கிங்டம் ஆஃப் தக்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கு. இதை கான்டினென்ட்டவே இழுக்கிற அளவுக்கான பயங்கரமான ஆளுன்னு சொல்லுவாங்க. உசாப் நாமியன் சாப்பர்ல ரொம்ப நடுங்குவாங்க. உசாப் இவனுக்கு எங்க தான் போறானுங்கன்பான். நாமி எங்க போறானுங்கன்னுலாம் தெரியல, ஆனா குறிப்பிட்டு ஒரு ஃப்ரீசரை பத்தி சொன்னாங்களன்பா. உசாப் ஆமா இல்லன்பா. சாப்பர் மனசுக்குள்ள லேண்ட் ஆஃப் ஃபைஸா அங்க இருந்த போனமான்னு நினைப்பான். ஹாக்பேக் அப்படியாப்பட்ட மோசமான மிருகத்தை எழுப்பி விட போறேன்னா சந்தோஷமா இருக்கு, இது ஜாம்பி வரலாறுலயே நடந்திருக்காதுன்பா. சிண்ட்ரி முன்னால வந்து நிக்கவான். ஹாக்பேக் எதுக்கு என்ன மறைச்சுக்கிட்டே இருக்கீன்பா. மோரியா அந்த லெஜண்ட் திரும்ப உயிர்ப்பிக்க போகுதுன்ட்டு கதவை நிக்குவான். நம்பர் 900 பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்ட்டு லைட்டை போட்டு விடுவான். நம்ம ஆளுகளும் அதை என்னன்ட்டு வெளியே வந்து எட்டி பாக்குறப்ப 3 பேருக்குமே கொலை நடுக்கிற போல இருக்கும். நம்பர் 900 கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆன போல இருக்கும். மோரியா இப்ப இவனை எழுப்பி விட வேண்டிய நேரம் வந்துருச்சு. டெவில்ங்கிற வார்த்தைக்கு ஏத்தவனே வந்தான். வரலாறுல கட்டுக்கடங்காத ஒரே ஒரு ஆளு இவன் தான். ஓர்ஸ்ங்கிறப்ப நம்ம ஆளுகளுக்குலாம் அல்லு இருக்காது. அந்த ஓர்ஸ கம்ப்ளீட்டா காட்டுறப்ப அதை பயங்கரமான செயின்ஸால கட்டி போட்டு வச்சிருப்பானுங்க. அதோட சைஸ் அண்ட் உருவம்னு பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. அடுத்து என்ன நடந்தா நல்லா இருக்கும், இல்ல அடுத்து இது நடக்கலாம்ங்கிற உங்க கெஸ் ஏதாவது இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல கொட்டிட்டு போங்க. பட் ஸ்பாய்லரோட எவனும் வரக்கூடாது. அண்ட் கடைசியா அவேக்கனிங் ஆஃப்டர் 500 இயர்ஸ் ஓர்ஸ் ஓபன் சீஸ் ஹைஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.